கொஸ்டின் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b. The function is continuous in the interval -infinity to 6. இதுல எப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை யூஸ் பண்ணோம் ரைட் ஹேண்ட் லிமிட்டை யூஸ் பண்ணோன்றது கொஸ்டின்ல பாருங்க. x is lesser than or equal to 1ல நீங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் at x is equal to 1 யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க x is greater than 1ல ரைட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல்னு நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஒன் மோர் சான்ஸ் கூட இருக்கு நமக்கு. இங்க பாருங்க x less than 3 இருக்குல்ல, இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் at x equal to 3 யூஸ் பண்ணிக்கலாம். இங்க x greater than or equal to 3ல ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் x equal to 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம x equal to 1 பேஸ் பண்ணி நம்ம போத் சைட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்க லிமிட் x tends to 1ல 1 plus sin pi x by 2 which is equal to limit x tends to 1 plus ax plus b. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல 1 plus that is x is replaced by 1 அப்ளை பண்ணா a plus b வரும். கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க x is replaced by 1 அப்படின்னா உங்களுக்கு 1 plus sin pi by 2 வரும். அப்படி sin pi by 2 which is equal to 1. 1 plus 1 is 2. So I got one equation which is equal to a plus b equal to 2. The first equation கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 3 பேஸ் பண்ணியும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை எழுதிடலாமா? லிமிட் x tends to 3 minus means x is less than 3ன்னு சொல்லுவாங்க. அது இங்க இருக்கு. ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ax plus b which is equal to limit x tends to 3 plusனா x is greater than 3 இங்க இருக்கா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் 6 times tan pi x by 12. இப்போ x is replaced by 3 அப்ளை பண்ணீங்கன்னா ax plus b becomes 3a plus b ன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த பிளேஸ் நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. when x is replaced by 3 3 and 12 கேன்சல் பண்ணா pi by 4 இருக்கும். tan pi by 4 is equal to 1. 1 into 6 is 6. So we got the second equation. Second equation வந்து first equation subtract பண்ணுங்க. 3a minus a is 2a. b minus b got cancelled. 6 minus 2 is 4. 2a equal to 4 அப்படின்னா a equal to what? 2. ஒரு அன்னோனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த a ஓட வேல்யூ 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுங்க. So now equation number 1 gives 2 plus b equal to 2. 2 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய் 2 minus 2 equal to 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா b equal to 0 கிடைக்கும்.